அவங்க இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மட்டன் லிவர். மட்டன் லிவர் எப்படி? மட்டன் லிவர் என்ன பண்ண போறீங்க? ஃப்ரையா தொக்கா என்ன பண்ண போறீங்கம்மா? அம்மா ஃப்ரை பண்ண போறேன். ஃப்ரை பண்ணி ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா கும்முன்னு இருக்கும். அந்த மாதிரி பண்ண போறாங்க. அது எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். செய்து சாப்பிட்டாலும் மட்டன் லிவர் பிடிச்சவங்களுக்கு எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் ஸ்பாஞ்சாக இருந்தால் அதை பிடிக்காத மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் கொழுப்பு கிடந்தா பிடிக்காது. ஓகே, பிளெயின் பியூர் அப்படியே லிவராக இருந்தால் எல்லாருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் மட்டன் வந்து எலும்பு கறியோட சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது மட்டன், இது லிவர் மட்டும் தானே? குழம்பு இல்லை சொல்கிறேன், மட்டன் குழம்புக்கு மட்டன் குழம்பு மட்டன் எலும்பு சாப்பிட சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சம் நம்ம முறைப்படி சோம்பு சீரகம், வழக்கம் போல் சோம்பு சீரகம் பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு. பாசி பருப்பெல்லாம் இதுக்கு போட மாட்டாங்க. ஒரு ப்ளோவில் சொன்னேன், சும்மா சீரகம் தான். சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம், எல்லாம் நல்லது தானே உடம்புக்கு, செமிக்கிற சக்தி உள்ளது தானே. அதனால் அதெல்லாம் போட்டுக்கிறது தான். அப்படியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வச்சுருக்கேன்னா என்னுடைய கிச்சனில் எனக்கு எல்லாம் கைக்குள்ளே இருக்கும். எல்லாம் கைக்குள்ளே இருக்கும். அப்பா பண்ணி ஈஸியாக செஞ்சிடும். ஆமாம், அதெல்லாம் வசதியெல்லாம் நல்லா தான் செஞ்சு தந்திருக்காங்க. சின்ன அடுப்படி ஆனால் எல்லாம் வசதியாக இருக்கும் அவங்களுக்குள்ளே. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. இது அவ்வளோதான், எல்லாத்துக்கும் வெங்காயம் தக்காளி. இது சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு இருக்கும். கரெக்ட், மக்களே நோட் பண்ணிக்கங்க, சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். எல்லாம் தெரிஞ்சது தான். இல்லை, சென்னை சைட்லலாம் நிறைய பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுவோம். பெரிய வெங்காயம் இது வந்து எங்கள் பக்கம் எல்லாம் நல்லா சின்ன வெங்காயம் தான் நல்லா யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இப்போ உள்ள பிள்ளைகள் வெங்காயம் உரிக்கிறதுக்கு மாற்றப்பட்டுட்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுடுறாங்க. ஹோட்டல்லலாம் பெரிய வெங்காயம். ஆமாம், அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். போடுறதுக்கு போடலாம், ஆனால் இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சத்து. ஆமாம், சத்தும் இதில் தான், சின்ன வெங்காயத்துக்கு தான் சத்து. ஆமாம், மிதமான தீ வச்சுக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். லிவர் எங்கே இருக்குது? ஓகே, லிவர் இந்த கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கீங்க. கோட் லிவர். லிவர் சாப்பிட்டிங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கான். சரி, வெங்காயம் வதங்கிட்டா? அது என்னது? இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரெடிமேடாக வச்சுருக்கீங்களா? நான் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஓகே, எண்ணெய் லேசாக உப்பு போட்டு இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கலர் மாறாமல் நல்லாயிருக்கு. தண்ணிலாம் ஊற்றாமல் அரைக்கணும். ஓகே, எவ்வளோ பண்ணணும்? சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு ஈரலுக்கு நிறையெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போன உடனே கொஞ்சம் காரத்துக்கு லேசாக வத்தல் தூள். ஓகே, அவ்வளோ, வேறு ஒன்றும் மசாலாலாம் இதுக்கு கிடையாது. ஒன்றும் கிடையாது, டேரெக்டாக அவ்வளோதான். ஈரலை போடுறீங்க. எவ்வளோ நேரம் ஈரலை குக் பண்ணணும்? அது ஈரல் வெந்துட்டுன்னா சாப்பிட வேண்டியதுதான் எடுத்து. அது டைம் இருக்கா இல்லை அப்படியே? டைம் எல்லாம் கிடையாது, ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்க வேண்டியதான். ஆமாம், ஏன் வதங்கியாச்சா? இல்லை லேசாக மஞ்சள் தூள். இது இவ்வளோதான் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்படி அங்கேருந்து மேலே இருக்குது. இது வத்தல் தூள், மல்லித்தூள், புளி, எண்ணெய் இதெல்லாம் அப்படி வலது கை பக்கம் வச்சுருப்பேன். ஆமாம், சோம்பு சீரகம்லாம் இந்த சைடு இடது கை பக்கம் இருக்கும். ஆமாம், அது அந்த பக்கம் மிக்ஸி இருக்குது, அரைக்கிறதுக்கு அதில் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் தூள். சரியா? ஓகே, அப்புறம் அடுத்து என்ன இன்னும் நினைக்கிறீங்க? அது என்ன?
லேசாக மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மல்லித்தூளா? ம், இது அரைச்சி ரெடிமேடாக வச்சுருக்கீங்க? அது எல்லாம் மல்லித்தூள் எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல. ஆமாம், அதுதான் லேசாக அரைச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செய்துக்கிட வேண்டியதுதான். இது என்னது? கொஞ்சமாக தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியா? ஆமாம். தக்காளி என்ன சாஸ் மாதிரி வச்சுருக்கீங்க? அது மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டுற வேண்டியதுதான். இது இப்போ உள்ள தக்காளி வந்து நல்லா வதங்க மாட்டேங்குது. அதை நம்ம எப்படி மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடுதா. அப்போ அந்த அதில் உள்ள புளிப்பு ஸ்வீட்னஸ்லாம் எல்லாத்துலேயும் சேர்ந்துடும். அதுக்காக அரைச்சி குழம்புக்குனாலும் அரைச்சி ஊற்றிடுவேன். எல்லா குழம்புக்கும் இப்போ தக்காளியை அரைச்சி ஊற்றிடுறது தான். இது ஒரு டாக்டிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. சும்மா அது எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியாது. சாஸ் மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட். ஓகே, கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஈரல் எடுத்து அப்படியே உள்ளே போட வேண்டியதானா? ஆமாம். தக்காளியும் பச்சை வடை போன உடனே இது ஈரல் அள்ளி போட்டுற வேண்டியதான். ஈரலை வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா பிரட்டி விட அது நல்லா கலர் மாதிரி நல்லா இதாக வந்துடும். அப்போவே வெந்துடும், முக்கால்வாசி வெந்துடும் இது பண்ணுறதையே. ஈரல் ரெடி. நல்லா வாசமாக இருக்கா? நறுமணம் மூக்கை தொலைக்கின்றது. ஆமாம். இதில் நான் பட்டை கிராம்பு அப்படியெல்லாம் அந்த இதெல்லாம் போட மாட்டேன். பட்டை கிராம்புலாம் போட மாட்டோம். ஒன்லி சோம்பு, சீரகம், அப்புறம் நீங்கள் பார்த்த மல்லி, மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி ஜூஸ், அதெல்லாம் நிறைய சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டுவேன். பிறகு இறக்க போகிறப்ப கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டுருவேன். கொஞ்சம் மிளகு சீரகமா? கடைசியாக போடுவேன். ஓகே, கடைசியாக தான் போடணுமா மிளகு சீரகம்? ஆமாம். கொஞ்சம் மிளகு வந்து கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும் முதல்ல, அதனால் லைட்டாக கடைசியில் போடுவேன். லைட்டாக கடைசியில் ஃபினிஷிங் டச்சுக்கு போட்டுறது. அது ஒரு அரை ஸ்பூன் போட்டு மிளகும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்களா, அப்போ ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன். ஓகே, ரொம்ப மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே, இன்னும் வேகணுமா? அது இப்போ மூடி வைக்கணுமா இல்லை அவ்வளோதானா? மூடி வைக்கணும், கொஞ்சம் மூடி வச்சா நல்லா வெந்துடும். இப்போவே இது வெந்து தான் இருக்கும். இப்போ இதில் வந்து உப்பு காரம் அந்த ஈரலில் நல்லா கொஞ்சம் பிடிக்கணும்ல, அதுக்காக லேசாக தண்ணி ஊற்றிருக்கேன். மற்றபடி இது ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கும் அந்த இதில் மசாலாலாம் வதக்கும் போதே அது வெந்துடுது. ரொம்ப குயிக்காக வந்துடும். உடனே சாப்பிட்டேன். ரொம்ப நேரம் போட்டாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆமாம், ரொம்ப நேரம் போடணும்னு இல்லை, லேசாக உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இதை இனிமேல் மூடி வைக்க கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். ஓகே, எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்? எவ்வளோ நேரம்லாம் இல்லை, இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துருவேன். அப்புறம் அது வந்து அந்த ஈரப்பதம் போயிரும்ல, தக்காளியோட அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டாக வந்துருமா, வெந்துட்டான்னு பார்த்து இறக்கிற வேண்டியதான். மிளகு ஜீரகம் போட்டு இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி வேலை, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஈரல் எல்லாம் ரெடி. வெங்காயம்லாம் வெட்டி வச்சுக்கிட்டோம்னா 10 நிமிஷத்தில் ஈரல் ஃப்ரை ரெடி. ஆமாம். எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ என்ன போட போகிறீங்க? மிளகா? ஆமாம், மிளகு ஜீரகம். நம்ம இது முட்டைக்கு போடுறதுக்கு திரிச்சு வச்சுருப்போம்ல, எல்லாத்துக்கும் தான், சூப்புக்கு எல்லாத்துக்கும் இதை தான் போடுவோம். அவ்வளோதான். போட்டாச்சா? மிளகு ஜீரகம் ரெண்டும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, அதை வந்து போட்டாச்சு. அப்படி அப்புறம் ஃபைனலாக வாசத்துக்கு அப்புறம் அவ்வளோதான். போட்டாச்சா? கிள்ளி போட்டுருங்க. எது என்னதை கிள்ளிட்டு இருக்கீங்க? கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி ஒரு வாசத்துக்கு
அப்படி போடுறோம். ஊரில் கிராமத்தில் அந்த நிலையில் இதெல்லாம் போட செஞ்சாங்க. சும்மா தான் சாப்பிட்டோம். கொத்தமல்லியிலலாம் அந்த டவுனுக்குள்ள அந்த பிறகு தான் போட படிச்சிருக்கு. அப்போலாம் அந்த நிலையில் இந்த மாதிரிலாம் கிடையாது. இது கொத்தமல்லி இலைலாம் வராது. அப்போ இதெல்லாம் லக்ஸரியா? கொத்தமல்லி இப்போ லக்ஸரியாக டவுனுக்குள்ளே வந்தப்போ வந்துருக்குது. கிராமங்களில் இருக்கிறப்ப வரல. ஆமாம். வேற என்ன இலை போடுவீங்க? ஒன்றும் போட மாட்டேன். கருவேப்பிலை மட்டும்தான். ஒன்லி கருவேப்பிலை. அதுவே ஒரு வாசமாக இருக்குது. அப்போல்லாம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டெல்லாம் ஒரு இறந்து ஆல்சம் பண்ண மாதிரி இல்லை அந்த காலத்தில். 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடியா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அங்கெல்லாம் இந்த மட்டன் குழம்பு வச்சாச்சுன்னா அப்படி என்னமோ 8 ஊருக்கு வாசம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 8 வீட்டுக்கா 8 ஊருக்கா ஏதோ ஒரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு ரொம்ப வாசம் வரும். அந்த மாதிரி இவங்க வீட்டில் இன்னைக்கு கறி குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாசம் வரும். அந்த வாசனை புத்திரவியங்கள் எதுவுமே போட மாட்டாங்க. இப்போ எல்லாமே வெங்காயம் தான், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை, இந்த வெங்காயம் இப்படிதான் போடுவாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் இப்போ எண்ணெயில் போடுறாங்களா? எண்ணெயிலையும் போடுவாங்க. அதை வேக வைக்கிறப்ப போடுவாங்க. அப்போலாம் குக்கர் கிடையாது. மண் சட்டியில் தான் மட்டனை வேக வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சுருவாங்க. அந்த காலத்தில் நல்ல ஒரிஜினல் மல்லி கிள்ளிலாம் கிடைச்சிருக்கும். மிளகு சீரகம் சோம்பு மல்லி இதெல்லாமே அம்மியில் அரைச்சிருவாங்க. அம்மியில் அரைக்கிறதுனால அம்மியில் அப்படி ஒவ்வொன்றா அது வேக வேக இதை அரைச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி தான் அரைச்சிட்டு இருந்தீங்க. ஏன் அப்புறம் மிக்சிக்கு மாறினீங்க? மிக்சிக்கு மாறினீங்கன்னா அப்போ அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது மனுஷனோட வளர்ச்சியில இது ஒரு இதாகிட்டு. அப்போ ஆள் இருந்தாங்க நிறைய பேர். அப்போ நல்லா வீட்டில் வேலைக்கும் ஆள் இருக்கிறப்ப அவங்களாம் அதை அரைப்பாங்க, அரைச்சி தருவாங்க. ஒரு ஆள் அரைக்கிறதுக்கும் ஒரு ஆள் சமைக்கிறதுக்கும் அது அப்படி செய்யும். கூட்டமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். ஆமாம், கூட்டமாக இருந்தில்ல ஆள் இருந்தால் செய்யலாம். அப்புறம் இப்போ அம்மியெல்லாம் தூக்கி வெளியில் போட்டாச்சு. வெளியில் அங்கே உட்காந்து அரைக்கிறதுக்கு இப்போ கஷ்டமாக, கீழே உட்கார்றதுக்கே இப்போ கஷ்டமாக இருக்க. காலை பிடிச்சி இழுக்குது உட்காந்தா. அதெல்லாம் ஒரு வயசுக்கு தான். ஆனால் இப்படி நின்றுக்கிட்டு அரைக்கிற மாதிரி அம்மி இருந்தால் ஒரு வேளை அரைக்கலாமோ என்னமோ. ஆனால் முதுகுக்குள்ளே பிடிக்கும். ஆமாம், இப்போ செய்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது. செய்யாமல் செய்தால் பழைய எப்படி அங்கே பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு இருக்கும். அதனால எதுக்கு இப்படியே செஞ்சிருவோம். நம்ம மிக்ஸி கிரைண்டர்லேயே நிற்போம். சரி, முடிஞ்சா காமிங்க. ஃபைனல் ப்ராடக்ட்டை காமிங்க. ஃபைனல் ப்ராடக்ட் பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே எச்சு ஊறுதா? வெரி குட். ஒன்று எடுங்க, டேஸ்ட் பார்ப்போம். ஸ்பூன் எடுங்க. இந்த சாப்பிட்டு சூப்பர். வேற லெவல் எம்மியாக இருக்குது. அப்படியே ஒரு குன்னத்தில் எடுத்தாங்க. சரி, உப்பு காரம் சரியா இருக்கா? ஓகே. ஈரல் பொரியல் நன்றாக முடிந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களாமா உங்கள் நேயர்களுக்கு? என்ன நேயர்களுக்கு என்ன சொல்ல, எல்லாரும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட வேண்டியதுதான். வீட்டிலேயே சமைச்சு. நம்ம சேனல் பேரே ஈட் ஹெல்த்தி தான். பார்த்தீங்களா? சூடாக இருக்குது, ஆறுன உடனே சாப்பிடு. நான் வந்துட்டேன். ஓகே, பை பாய். அடுத்தது என்னன்னு செய்ய போகிறேன்? அடுத்த டிஷ்ஷுக்கு ரெடியாகும். அடுத்த டிஷ்ஷுக்கு ரெடி. அடுத்தது வந்து மட்டனை வந்து குழம்புல போட்ட மட்டனை வந்து அதை அதுவும் இதே மாதிரி செய்ய போகிறோம். கரெக்ட். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்குள்ள போட்ட மட்டன் ஒரு டேஸ்ட்டு, குழம்புல இருந்து எடுத்து பழையபடி வெங்காயமெல்லாம் வதக்கி அந்த இதை போட்டு செய்கிறது அது ஒரு தொக்கு மாதிரி. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நன்றி. நான் இதை முடிச்சிடுறேன்.